உண்மை நெறி விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு 7வது நாள் காலை அமர்விலே சைவ சித்தாந்த வகுப்பை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் நேற்று நாம் அத்துவிதம் என்ற ஒரு சொல்லின் அடிப்படையில் பொருள்களை உறவிலே பார்க்க வேண்டும் என்பதாக சொன்ன சிவஞான முனிவரின் அடிப்படைகளை சிவஞான போதம், திருஞான சம்பந்தர், தொல்காப்பியம் என்ற ஆழமான அடிப்படைகளில் அது தமிழ் தத்துவ மரபு சிந்தனையாக இருப்பதையெல்லாம் விரிவாக பார்த்தோம். அதிலே இருந்த அடிப்படை ஒன்று, அத்துவிதம் என்ற சொல்லாலேயே உறவை மட்டும் சொல்லவில்லை, அந்த உறவினுடைய உண்மையில் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற 5 பொருள்களையும் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 பாசத்தையும் ஆன்மாவையும் இறைவனையும் முடிவு செய்வதற்கு அது எப்படி உதவுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அத்துவிதம் என்ற ஒரு சொல்லே சேர்ப்பு அல்லது கலப்பினால் எப்படி பொருள் உறவுகளை முடிவு செய்ய உதவுகிறது என்பதை ஆராய்ந்தோம். அத்துவிதம் என்ற சொல் 2 வேறுபட்ட பொருள்களுக்கு இடையேயான உறவை சொல்லுகிறது என்ற வகையில் எப்படிப்பட்ட உறவு அதிலே இருக்கிறது என்பதை ஆராய்ந்தோம். சட பொருளை சேர்ந்திருக்கிற வகையில் அதற்காக இன்னொரு பொருள் சேர்க்கை தேவைப்படுகிறது. அந்த சேவை ஒவ்வொரு பொருள்களிலேயும் அத்துவித கலப்பிற்கு உதவுகிறது. சிவ ரூபம் என்பதாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அத்துவித கலப்பிலே எந்த மாதிரியான பொருள் உறவு இருக்கிறது என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் அதை பார்த்தேன். அதாவது மாயையும் ஆன்மாவும் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் உயிரும் உடலும் சேர்ந்திருக்கிற தன்மை. அதே சமயத்தில் மாயையில் இறைவன் சேர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லது எல்லா பொருள்களிலேயும் சேர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் புத்தக வடிவத்திலேயும் இருக்கிறான். என்னுடைய ஆன்மாவிலே இருக்கிறான், அந்தந்த பொருளில் இருந்து வாழ வைக்கிறான். இதற்கு பெயரும் அத்துவிதம்தான். வேறாக இருக்கிற பொருளில் இறைவன் சேர்ந்து இருக்கிறான். இதற்கு முதல் அத்துவித உறவு. சடப்பொருளும் நம்முடைய நாம் என்கிற ஆன்மாவும் சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த சேர்க்கை ஒரு மயங்குகிற சேர்க்கை இல்லை. அந்த சேர்க்கையிலே ஒரு வேறுபாடு உண்டு. என்ன என்றால் அது அசத்து, நான் சித்து. இந்த அசத்தாகவும் சித்தாகவும் இருப்பதை அத்துவித கலப்பில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் 3வது ஒரு பொருள் தேவை. அப்படித்தான் இறைவன் நடுவில் இருந்து கொண்டு முதலிலே மாயையில் தான் எப்படி சேருவது என்பதை சேர்த்து அதற்கு பிறகு ஆன்மாவிலே எப்படி மாயையை சேர்ப்பது என்பதற்கு காலம், நியதி போன்றவற்றை அமைக்கிறானோ அதுபோல அது 3வது ஒரு பொருள் சேர்க்கைக்கு தேவை என்பதை வலியுறுத்துவது. அதாவது 2 இரும்பு துண்டுகளை சேர்ப்பதற்கு பற்றாசு தேவைப்படுவது போல உலகத்திலே இரவு பகல் என்று இருப்பதற்கு நடுவிலே அஞ்சி இருப்பது போல
இந்த இணைக்கிற ஒரு தன்மைக்கு மூன்றாவது ஒரு பொருள் உண்டு. ஆனால் இணைந்து இருக்கிற தன்மை இரண்டு இரண்டாக இருக்கிறது. சரிதானே? இறைவனை நான் இதிலே பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி பார்க்கிறேன்? அதுதான் சிவரூபம். எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் அந்த பொருளிலே இருக்கிறான் இறைவன், எண்ணிலேயும் இருக்கிறான். இது ஒவ்வொரு பொருளிலேயும் இருக்கிற அத்துவித உறவு. நான் மாயையிலே சேர்ந்து அல்லது கருவி கரணங்களிலே சேர்ந்து அத்துவித உறவு கொள்ளும் பொழுது இறைவன் என்ற ஒரு இருப்பை நான் அனுபவிக்க மாட்டேன். இப்பொழுது இறைவன் என்ற ஒன்றோடு நான் சேருவது எப்படி என்று கேட்டால், காரிய பொருள் காரணத்தில் மயங்குவதைப் போல ஒரு தன்மை உடைய ஒரு நிலை. எப்படி என்றால், மரம் எரிக்கப்பட்டால் சாம்பல் மணலிலே கலப்பது போல, நெருப்பிலே அது எரிந்து கலப்பது போல, நீரிலே கலப்பது போல, இந்த 5 பூதங்களில் பிரிந்து கலப்பது போல இந்த கலப்பு என்பது மயக்கம். அதாவது அதுவாகவே மாறுவது. இந்த அதுவாகவே மாறுவது என்பது காரண காரிய சம்பந்தத்தில் நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை. அந்த தன்மை எதற்கு உதவுகிறது என்று கேட்டால், நான் என்னுடைய தன்மையில் வேறுபட்ட பொருளோடு சேர்ந்தால் எந்த காலத்திலும் அது கலப்பு உறவுதான். கலப்பு உறவு என்று சொன்னால் அதிலே ஒரு வேறுபாடு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்குத்தான் அரக்கும், அது என்ன, அந்த சாணிக்கல் உதாரணம். அரக்கிலே கல் சேர்த்தது அது கலப்பு உறவு. ஆனால் மயங்குகிற உறவு அல்லது மயங்கிய உறவு என்று சொன்னால், சுவையும் பழமும் இணைந்து நாக்கிலே இப்பொழுது பழமும் இல்லை, எது இல்லை, அந்த சுவையும் இல்லை. ஆனால் சுவை நினைத்தவுடனே அந்த பழம் ஞாபகத்துக்கு வருவது போல வருகிறது தான் மயங்கிய உறவு. அந்த தன்மையில் நான் சடப்பொருளோடு சேருவது எல்லாமே கலப்புதான். இறைவனோடு சேர்வது என்பதுதான் மயக்கம். இந்த மயக்கத்திற்கு இன்னொரு சம்பந்தம் தேவையில்லை. புரியுதா? சடப்பொருளோடு சேருவதற்குத்தான் இன்னொரு பொருளின் தேவை. அதாவது இதை எல்லாவற்றையும் தெரிந்தவனுடைய கடவுளின் தேவை. ஆனால் இப்பொழுது மரத்தை எரித்தால் சாம்பல் ஆகிறது என்று சொன்னால், அந்த மரத்தின் சாம்பலும் மண்ணும் ஒன்றாவதற்கு இன்னொரு பொருள் தேவையில்லை. அது ரெண்டும் கலந்துரும். ரெண்டுத்தையும் கலக்கிறதுக்கு நடுவில் ஒரு கம்மு தேவையில்லை. சரிதானே? அப்போ காரணத்தன்மையில் காரியம் சம்பந்தப்படுகிறது என்பது ஒரு உறவு. அதிலே மூன்றாவது ஒரு பொருளின் தேவையில்லை என்ற ஒரு உறவு. அந்த உண்மைதான் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் கடவுளோடு சேரும் பொழுது அதை சேர்த்து வைப்பதற்கு இன்னொரு பொருள் தேவையில்லை. ஏனென்றால் அது அறிவு பொருள், நானும் அறிவு பொருள். இதற்கு நடுவிலே இன்னொன்று தேவையில்லை. ஆனால் இன்னொன்று இருந்தால் அது எப்படி இருக்கிறது? உடம்பு இருக்குது. இப்போ அது எப்படி இருக்குது என்று கேட்டால், நான் காரணப்பொருள் சம்பந்தத்தில் இருக்கும் பொழுது அது அந்த கடவுள் இந்த கருவியிலேயும் இருக்கிறது, புத்தகத்திலேயும் இருக்கிறது. இப்பொழுது எல்லா பொருளாகவும் சிவரூபம் எனக்கு காட்சிப்படுகிறது. அதான் இதுல இந்த பாட்டில் நமக்கு இந்த ஆராய்ச்சியில ரொம்ப தெளிவான விஷயம். அதே சமயத்தில் நமக்கு இந்த அத்வித உறவுல எல்லா பொருளும் ஒன்றாகி விடுகிறது என்பதும் இல்லை. எல்லா பொருளும் ஒரே பொருள் மாதிரி ஆகிவிடுவதில்லை. ஏனென்றால் இந்த ஆன்மா சேர்க்கையை பொறுத்த வரையில் சடப்பொருள் சேர்க்கை உடையதாக இருக்கிறது. அது ஒரு கலப்பு. இந்த கலப்பை சேர்ப்பதற்கு இன்னொரு பொருளின் தேவை என்பதாக கடவுளின் நிலை தெரியப்பட்டது. அதே சமயத்தில் இந்த மாயை சம்பந்தமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் செயல். இந்த செயல் என்பது அதனோடு நான் சேர்ந்திருக்கிறேன். அது எதனை சேர்ந்திருக்கிறது என்றால் மாயையை சேர்ந்திருக்கிறது. அப்போ வினையும் நானும் சேர வேண்டும் என்றால்
மாயை என்கிற மூன்றாவது பொருள் தேவை. சரி, மாயையும் வினையையும் சேருகிறது என்று சொன்னால் அதற்கு உரிய மூன்றாவது பொருள் தான் ஆணவம். இந்த மாதிரி அத்வித சம்பந்தத்திலேயே அனைத்து பொருள்களையும் நாம் முடிவு செய்யலாம். அத்வித சம்பந்தம் என்பது அவர்கள் தொடங்கி வைத்தது பொருள் எத்தனை என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக. ஏகம் ஏவ அத்விதீயம் என்று அவர்கள் தொடங்கியது பொருள் எண்ணிக்கையில் எத்தனை என்ற ஆராய்ச்சி. நாம் அது பொருள் உறவை குறித்தது என்று ஆராய்ச்சி செய்கிறோம். அதே சமயத்தில் எத்தனை பொருள்கள் எப்படி உறவு கொண்டுள்ளன என்று பார்த்தால் 5 பொருள்கள் தெளிவாக இந்த உறவிலேயே முடிவு செய்யப்படுகின்றன. இந்த உண்மையில்தான் ஆன்மா இறைவனோடு சேர்ந்தாலும் எதிரே இருக்கிற புத்தகத்திலேயும் இறைவனை பார்க்கிறது. அது எப்படிப்பட்ட சம்பந்தம் என்றால் அதுதான் உண்மை அத்துவிதம். உண்மை அத்துவிதம் என்றால் என்னுடைய தன்மை பொருளோடு நான் சேருவது. இது கலப்பு இல்லை. சரிதானே? அதான் இப்ப பாட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. எவ்வடிவுகளும் தான் ஆம் ஏழில் பறை வடிவு அது ஆகி. எவ்வடிவுகளும் தான் ஆம் ஏழில் பறை வடிவு அது ஆகி. கவ்விய மலத்து ஆன்மாவை கருதியே ஒடுக்கி ஆக்கி பவ்வம் ஈண்டு அகல பண்ணி பாரிப்பான். பவ்வம் அப்படிங்கிறது பிறவி கடல்பான். ஆமா, பவ்வங்கிறது கடலுக்கும் வரும் பிறவிக்கும் வரும். ஈண்டு அகல பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்றே செவ்வையே உயிருள் காண்டல் சிவரூபம் ஆகும் அன்றே. இந்த பாட்டுக்கு விளக்கம்லாம் நம்ம பார்த்தாச்சு. நேரா அதை சேர்த்து வச்சு சொல்லணும், அவ்வளவுதான். எல்லா வடிவுகளிலும் தானாக நிற்கின்ற எழில் பறை. பறைனா மேலான பொருள். ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருள், அதாவது கெட்ட பொருள் இல்லை, குறைத்தன்மை உடையது. தானே தன்னை விளங்க வைத்துக் கொள்ளுகிற தன்மை இல்லாததுக்கு பெயர் குறைத்தன்மை. அந்த குறைத்தன்மை இல்லாமல் செய்கிற பொருளுக்கு பெயர் தான் மேலான பொருள். மேலான பொருள் பரம். பரம்னா மேலான பொருள். இந்த மேலான பொருள் எது செய்கிறதுனா அதனுடைய நோக்கம் குறையை உடையவனாக உன்னை காட்டுவதில்லை, உன்னை நிறைவுடையவனாக காட்டுறது. அதனாலே அதுக்கு பேர் என்ன? எழில் பறை. எழில் அப்படின்னா அழகுன்னு உங்களுக்கு எளிமையா தெரியும். சக்தியா? அங்க சக்தி. எழில்னா எழில்னா பொதுவா சக்தின்னு போட்டிருக்காங்களா? ஆமா, மேலான சக்தினா என்ன? எல்லா பொருள்களிலும் இருக்கிற ஆற்றல் எதுனா எப்படி இருக்கும்? அதாவது என்ன அப்படின்னா எழுதும்போது பராசக்தி அப்படின்னா என்ன? மேலான சக்தின்னு அர்த்தம். சக்தின்னு எழுதுனா ஆற்றல், பராசக்தின்னு எழுதுனா மேலான ஆற்றல். ஆதிசக்தின்னு ஒரு பேர் போடுவோம், பராசக்தின்னு போடுவோம், அதான் பேராற்றல்னு போடுவோம், ஆதிசக்தியும் போடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது கேளுங்களேன், உங்களுக்கு நிறைய இந்த சொல்லுங்களை போட்டு இந்த சித்தாந்தத்தில் ஏகப்பட்ட அந்த 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 குழப்பங்கள்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சக்தி, ஆதிசக்தி, அப்புறம் பராசக்தி. இப்போ சக்தின்னு வரும்போதே நாதசக்தி, விந்து சக்தி, சக்தி சக்தி, சிவசக்தி, அப்புறம் ஈஸ்வர சக்தி, இந்த மாதிரி அதுக்கும் 9 சக்தி போடுவோம். சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா
அந்தந்த பொருளுக்கு இருக்கிற ஆற்றல். சரிதானே? இப்ப எல்லா பொருளுக்கும் இருக்கிற ஆற்றலாக இதை சொன்னா வெறும் சக்தின்னு போகணும். ஆனா எல்லா பொருள் வடிவம் உருவம் உள்ளே இருக்கிற எல்லா விஷயம் போட்டீங்கன்னா அதிலே இருக்கிற மேலான பொருள். மேலான பொருள்னா என்ன நாம சொல்றோம் அப்படின்னா, குறைத்தன்மை என்ன, நமக்கும் அதற்கும் என்ன குறைத்தன்மை, நமக்கும் அதற்கும் எந்த விதமான குறைத்தன்மையும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான் குறைத்தன்மை. நாமே நம்மை அது மாதிரி ஆக்கி கொள்ள முடியாது. அப்ப அந்த பொருளாக ஆக்குகிற பொருள் உன்னை குறைவுடையவனாக காட்டுகிறதா என்று சொன்னால் இல்லை. உனக்கு எந்த குறை இருக்கிறதோ அந்த குறையை மட்டும் செய்கிற ஒரு ஆள். என்ன குறைனா அது அதனுடைய வடிவம் உருவம் அந்த பொருள் தன்மையில் உருவாக்குவது. இதுதான் மேலான தன்மையை செய்வது. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வடிவுகளுக்கும் மூலமாக இருக்கிற ஆற்றல், அதாவது வேலை செய்யாதவங்களையும் வேலை வாங்கிறதுன்னு பேர். அது நாம் இந்த 6 தத்துவத்துக்கு அப்பால் அப்படின்னு எழுதுவோம்ல. 6 தத்துவம்னா 36 தத்துவம் போடுவோம். 6 எத்து பேரா என்ப பேரு, இதெல்லாம் அருணகிரிநாதர் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, இந்த 36 தத்துவங்களுக்கு எந்த சக்தி மேலான சக்தின்னு ஒரு விஷயம் போடுறப்போ அதுக்கு நம்ம திருமூலர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு நாத சக்திக்கு மேல பறை சக்தி, பறைனா மேலானது, இந்த 36க்கும் மேலானது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த 16 சக்தி அப்புறம் 9 சக்தி இந்த மாதிரிலாம் இந்த சக்திகளை பிரிக்கிறாங்கல்ல. இந்த மரபு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சைவ சித்தாந்தமா ஒரு விஷயம் பார்க்கறோம்ல, 36 தத்துவத்துக்கு இதை சாத்தமா விளக்கும் போது சக்தியின் பேர் கொடுத்து அவங்க தத்துவத்தை பிரிப்பாங்க. நம்ம ஆட்கள் அதையும் இதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு எழுதும்போது இதுக்கு ஒரு மேல ஒரு டெவலப் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சக்தி, இதுக்கு ஒரு சக்தி, இதுக்கு ஒரு சக்தி. அதனால அதே மாதிரி சாக்தத்திலையும் கலை உண்டு. அந்த கலை வேற, இந்த கலை வேற. அவங்க பாரதா கலை அப்படின்னு ஒரு கலை பேசுவாங்க. அதனால இந்த சக்திக்கு பேரை கொடுத்து போறது ஒரு பக்கம், அந்த வளர்ச்சி இந்த மாதிரி பேரு இந்த அடையாளம் இதுல எப்படி போறதுங்கிறத விஷயத்த எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, 36 தத்துவங்களுக்கு மூலமானது மாயை. சரிதானே? இந்த மாயையில சிவம் என்ற ஒன்று வர்றதுக்கு எது காரணமா இருந்தது? சூக்கும சிவனுடைய ஆற்றல். அவன் தான் அதிட்டித்து சிவம் என்பதை தோற்றுவித்தார். அப்புறம் லய சிவன், அப்புறம் போக சிவன், அப்புறம் அதிகார சிவன். படிச்சிங்க இல்ல? இந்த இடத்துல சக்தி எங்க வருது உங்களுக்கு? அங்க வருது. சூக்கும சிவசக்தி, தூள லய சக்தி, தூள போக சக்தி, அல்லது சூக்கும அதிகார சக்தி, சூக்கும அது தூள அதிகார சக்தின்னு படிச்சிங்கல்ல. இதை தாண்டி சக்தி எங்க படிச்சீங்க நீங்க? படிக்கல இல்ல? சிவன் சக்தியில தான் அது வருது, இதுல வருது இல்ல? அப்போ இந்த பறைன்னு வரும்போது மட்டும் எங்கிருந்து ஒரு சக்தி உங்களுக்கு தனியா வருதுன்னு கேட்கறேன் நான். அப்ப என்ன சொல்லணும் நீங்க? தூள அதிகார சக்தி, சூக்கும அதிகார சக்தி, இப்படி 1 by 1 தானே மேல வரணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே ஆதிசக்தி பராசக்தின்னு எங்க எழுதுவீங்க? இந்த சித்தாந்தம் எழுதும்போது அதெல்லாம் நமக்கு கோபம் வரும். அப்புறம் என்ன அப்படின்னா, இருக்கிற சக்தியெல்லாம் அதில் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. நமக்கு அனுபவம் தேவை. அதுக்கு ஒரு நடுவில் இந்த சக்திலாம் ஒன்று திருமூலர் சொன்னார்னா அந்த ட்ரெடிஷனில் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. மனோன்மணி, உண்மணி, இது தனி. இந்த ஒரு ஃபார்முலா படிக்கும்போது நாம் இதில் படிக்காத ஒன்று எங்கேருந்து வரும்னு கேட்குறேன் நான். அதெல்லாம் அதான் ஆதிசக்தினா மூல ஆற்றல். அதுக்கு பேர் தான் நாம் இப்படி சொல்கிறோமே, தூள அதிகார சிவசக்தி
அதானே தூல அதிகார சிவன் தன்னுடைய சக்தியால் அதிர்ஷ்டித்து நின்ற போது சுத்த வித்தை கிடைத்ததுன்னு படிச்சிருக்கிறோமா இல்லையா? அப்ப சுத்த வித்தைக்கு எது சக்தி? மாயை சக்தியும் தூல அதிகார சிவசக்தி அதானே சொல்லணும். அப்புறம் பறைசக்தினா இதுக்கு மேல அதானே, இந்த 5க்கு மேல இருக்கிறது சூக்கும லய போக அதிகார சிவனுடைய சக்தி தானே. அந்த சக்தியை மறுபடியும் ஏன் சக்தின்னு தனியாக ஒரு அம்மா மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? ரெண்டும் ஒன்றுன்னு நம்ம பேசிட்டு கடவுள் நிலைக்கு போகும்போது அங்கே ஆண் பெண் இந்த மாதிரி விஷயமா இல்லாமல் ஆற்றல் ஞானமாக தானே பார்க்குறோம். மறுபடியும் எதுக்கு இந்த குழப்பம் வருது உங்களுக்கு? அது இந்த எழுதும்போது அவங்க அப்படி ஒரு வார்த்தையை போட்டால் சைவ சித்தப்போ கூட நீங்கள் இந்த சித்தாந்த சாஸ்திரம் 14 இருக்குது, இந்த உரையை படித்தா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. அப்புறம் அந்த அது என்னன்னா அவர் எழுதுவார் ஒரு படிமுறை வளர்ச்சி படிக்கட்டுமா? அதை என்ன எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். அதாவது 1185வது பக்கம், அதாவது ஆன்மா எப்படி மறுபடியும் அந்த சிவபெருமானை சேருகிறது அப்படிங்கிற ஒரு எதை அறிந்து எதை சேருகிறதுன்னு ஒரு வியாக்கியானம் இருக்கும், நீங்கள் படித்து பார்க்கலாம். அதுக்குள்ளார அது என்ன அப்படின்னா, இந்த சைவ சித்தாந்த விஷயத்தையே வேற சென்டென்ஸில் எழுதுறது, அவ்வளோதான் விஷயம். நாம் என்ன நடுவில் கேட்குறோம் அப்படின்னா, இப்படி ஒரு 36 பொருளை கொடுத்து 36 பொருளுக்கு ரூபம் வடிவு நீங்குதல் சொல்லி ஆன்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆன்மாவுக்கு பிறகு எல்லா பொருள்களிலும் சிவமாக இருக்கிற விஷயம் பார்த்துட்டு அங்கே பராசக்தின்னு போட்டால் அதில் என்ன நமக்கு புரிஞ்சு போச்சு? அந்த வார்த்தை தான் புரியும். அதில் புரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தக வடிவமாகவும் இறைவன் இருக்கிறான், என்னிலேயும் இறைவன் இருக்கிறான். இதுவரை நான் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தவரை இறைவனை பற்றி தெரிந்து கொண்டேனே ஒழிய இறைவனை அனுபவிக்கவில்லை. இறைவனை அனுபவிக்கும் பொழுது என்னையும் இந்த பொருளிலே இருக்கிற இறைவனையும் தெரிகிறது. இதுக்கு பேர் தான் சிவரூபம். அப்போ எல்லா பொருள்களிலும் இருக்கிற தன்மை பரம் அபரம்னு 2 சொல்லுவாங்க எப்பவுமே. பராபரம் அப்படின்னா மேலானது, கீழானது. ஆமாம், அதான் பறைஞானம். அது எழுதும்போது பறைஞானம் அபரை ஞானம் அல்லது பரஞானம் அபரஞானம் எழுதுவாங்க. அதான் பரம் அப்படின்னா அவர் ஏன் அதை பராபரன்னு சொன்னார்னா, மேல்பல் பரம், கீழ்பல் அபரம். ரெண்டுமே நமக்கு எது வராது, அனுபவம் தராது. மேல்பல் என்பது சித்தாந்த சாஸ்திரம், ஆனால் இதுலேயும் அனுபவம் வந்துருமானா வராது. அபரம்ங்கிறது எதுனா நாவல், இந்த மாதிரி விஷயம், அதுலேயும் அனுபவம் வந்துடாது. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் சேர்ந்து அரைத்து உமிழ்நீரில் சேர்ந்தால்தான் சுவைக்க முடியும். அதனால் திருவருள் ஞானம் அல்லது பக்தி ஞானம் என்ற ஒன்று இல்லை என்றால் இதெல்லாம் வாய்க்காது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க. பொதுவாக பறை அப்படின்ற சொல்லுக்கு என்ன நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. அதை சக்தி, மேலான சக்தி, பராசக்தி, அவ்வளோதான். அப்புறம் ஆதிசக்தி, இச்சாசக்தி, அப்புறம் என்ன சக்தி, கிரியாசக்திலாம் ஒரு லிஸ்ட்டு போடுறீங்களா, அது எங்கே தனியாக வருதுன்னு கேட்டேன் நான். சித்தாந்தம் படிக்கும்போது இறைவனுடைய ஆற்றல், இச்சை, ஞானம், கிரியா சக்தின்னு படிக்கிறேன்ல, அதில் ஒன்று தானே இப்போ சதாசிவம் எப்படி வருது, ஞான சக்தியால் நோக்கி கிரியாசக்தியால் அதிர்ஷ்டித்த வழி வருகிறதுன்னு படிக்கிறீங்களா, அப்போ அதுதானே அது. அப்புறம் தனியாக எங்கேருந்து ஆதிசக்தி பராசக்தின்னு போட்டுருக்கிறீங்க? அது எழுதுறதுனால வர்ற பிரச்சனை யாரு, நம்ம உரையில் வர்ற பிரச்சனைனால அது. ஆனால் நாம் ஒரு ரூட்டில் போயிட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த சொல்லலாம் உங்களை கீழே எடுத்துன்னு போயிடக்கூடாது, சரிதானே? அதனால தான் எல்லா வடிவுகளும் எழில் பறை வடிவு அது ஆகின்னு சொன்னால், இந்த சித்தாந்த சாஸ்திரம் எழுதும்போது இதுக்கு முறையாக நாம் எந்த விளக்கத்தை வேறு மாதிரி பார்த்துட்டு வருமா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே எழில்னா என்ன எழுதணும், சரி இது ஆதிசக்தி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டால் இது ஒரு பெரிய சாஸ்திரம் அப்படின்னு உங்களுக்கு கையில் வச்சுருக்கணும். உங்களை நான் என்ன அப்போ சாதாரண அழகு தான். சாதாரண அழகு என்ன பண்ணோம், மேக்கப் போட்டுட்டு வந்தால் 1 மணி நேரம் கழிச்சு தண்ணியாக ஒழுவும், அதுக்கப்புறம் மூஞ்சி டயர்டாக ஆகிடும். இந்த எழில் இல்லாமல் குறையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு விஷயம் இருக்குது இல்லை, அந்த மாதிரி எழில் பறை இந்த மேலான ஒன்று அனுபவத்தை குறைக்காது. அதனால்
இதுவரைக்கும் இருந்த எழில் என்பது பரம்பொருளால் பார்க்கப்படுகிற பொழுது குறையாத ஒரு விஷயமாக அனுபவப்படுகிறது. அப்படி வந்தா எழில், இப்போ நீங்க எழில் அப்படிங்கிறதே வேற பொருள்னா இயற்கையா அதுக்கு ஒரு பொருள்னா என்னன்னா அழகு. அழகுனா என்ன சொல்லுவோம்னா முதல்ல புற அழகு சொல்லுவோம், அப்புறம் அக அழகு சொல்லுவோம், அப்புறம் அகமும் புறமும் இணைந்த அழகு சொல்லுவோம். இந்த அழகு மாறாம இருந்தா உண்மையான அழகுன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கும் ஒரு அதாவது அதுக்கும் ஒரு வரையறை. அந்த மாதிரி பொருள்களிலே இருக்கிற குறைத்தன்மை தான் அதுவாக நிற்கும் தன்மை, இல்லாத தன்மை. இப்பொழுது அந்த பொருளை விளங்க வைப்பதுதான் எழில் பறை. அது நீங்க எந்த சக்தி ஒன்னாலும் போட்டுக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா இது நடைமுறை. நடைமுறைனா எல்லா பொருள்களிலேயும் இருக்கிற பொருளில் பார்க்கப்படுகிற ஒரு அனுபவம், அது மேலானதும் குறையுடையதும் இல்லாததுமான எழில் தன்மை. சரிதானே? இப்போ இந்த மாதிரி நான் பொருளை பார்க்குறேங்கிறதுல எந்த குறை இல்லை அப்படிங்கிறது தான் அதில் நாம் தெளிவாக வேண்டிய இடம். தெளிவாக வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, பொருளை சிவமாக சொல்லுகிறார், தன்னையும் சிவ அனுபவத்தில் சொல்லுகிறார். எல்லாம் ஒன்னாச்சா இல்லையாங்கிறதுல தான் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. மற்ற எந்த தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒன்றாக ஆகவில்லை. ஏனென்றால் அந்த பொருளாகவும் இருக்கிற வடிவம்தான் இப்பொழுது அனுபவப்படுகிறது என்பதிலே உங்களுக்கு குறை இருக்கக்கூடாது. அதுதான் அது என்னது வடிவு, அது ஆகி. அப்போ எல்லாம் ஒன்றாக ஆகிவிடவில்லை. அந்த வடிவமாகவும் பரம்பொருள் அனுபவப்படுகிறது. இதுதான் சிவரூபம் என்பதனுடைய தொடக்கம். இது எதனாலெல்லாம் விளைந்தது அப்படிங்கிறது தான் கவ்விய மலத்து ஆன்மாவை, கவ்விய மலத்து ஆன்மாவின் அனுபவமாக இருந்தது. இப்பொழுது அதை என்ன பண்றான்? கருதி ஒடுக்கி ஆக்கி பவ்வம் ஈண்டு அகல பண்ணி பாரிப்பான். பாரிக்கும் திருவாசகத்தில் என்ன வந்தது? பாரிக்கும் ஆரியன். அதுக்கு என்ன பொருள் சொல்லியிருக்கிறோம்? இதே மாதிரி தான் வந்திருக்கோம். அதுக்கும் பாரிக்கும் ஆரியனுக்கு என்ன பொருள் சொல்லியிருக்கிறோம்? பாரிக்கும் ஆரி. அதே மாதிரி பாரு வினை பாரும் வண்ணம். வினை பாரும் வண்ணம்னு அதுவும் படிச்சிருக்கிறோம். அது கொஞ்சம் அது வள்ளினும் இது என்ன இடையினும். சரிதானே? அந்த பாறுதல் அப்படிங்கிறது கிழிக்கிறது மூலமா நீக்கிறது. இந்த பாரித்தல்ங்கிறது மெல்ல தொடச்சி பெருக்கி விடுறது. ஆமா, அந்த ஈர்க்கு பாரிக்கு அந்த அந்த கிராமத்துல அந்த வழக்கு உண்டு. இந்த பெருக்கிறது பாரிக்கிறது அப்படிங்கிற வழக்கு உண்டு. இது மொல்ல துடைக்கிறது, அது நீக்கிறது. அது உடச்சி அல்லது கீழ்ச்சி அந்த மாதிரி வேலை. அது கொஞ்சம் அடாதடில் வேலை. இது கொஞ்சம் முனிஞ்சி கிழிஞ்சி பெருக்கிற வேலை. இது துடைக்கிற வேலை. கிளீனா துணி போட்டு துடைக்கிற வேலை. அதுக்கு பேர் தான் ஆரியன். பெருமான் ஆரியன் சொன்னா எதை எப்படி அனுபவிக்க தயாராக்க வேண்டுமோ அப்படி தயாராக்குகிறவனுக்கு பேர் ஆரியன். ஆர்னா ஆறுதல். ஆறுதல் ஆறுதல்னா அனுபவித்தல். இன்பம் ஆர்ந்தான், சுவை ஆர்ந்தான், இதெல்லாம் ஆர்ந்தான்னா அனுபவித்தல். அந்த அனுபவத்துக்கான தயார் நிலை அது. அந்த ஆறுதல், ஆர்ந்தான், சுவையார்ந்தான், இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கிற சொல் தான். அந்த ஆறுதலை இயல்பா அந்தந்த பொருளின் இயல்பினுடைய அனுபவத்திற்கு தயாராக்குதல் தான் ஆர் இயன். இயன்னா இயல்பிலே இணைப்பவன், இயல்பில் இணைப்பவன். அதான் அது. ஆறுதல்னா அனுபவிப்பவன், அனுபவத்திற்கு தயாரான நிலை அல்லது அனுபவம். ஆறுதல் அனுபவம். முடிஞ்சுதா? இந்த பாரிக்கும் ஆரியன்னா அவன் தயார் தான் பண்றான்.
அப்படிப்பட்டவன் தான். எப்படி தயார் பண்றான்னா, சாமானை தொடச்சி சாப்பாட்டுக்கு தட்டை கழுவி கொடுக்குற மாதிரி அதை பாரிக்கும் துடைக்கும் அல்லது தூய்மை செய்து இந்த மாதிரி விஷயத்துக்கு பேரு பாரித்து அவன்தான் அந்த ஒருவன். அதுக்கு அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவ்வம் ஈண்டு அகல, பிறவியானது இங்கு இப்பொழுது நீங்குகிறது. அதுக்கு முன்னாடி ஆன்மாவின் கவ்வியமலமாக இருக்கிற ஆணவத்தை கருதி, ஏன்னா அதுக்கு முன்னாடி கருதுகிற நிலை யாருக்கும் இல்லை, கருதி ஒடுக்கி ஆக்கி, முதல்ல ஆணவத்தோட தன்மையை ஒடுக்கி கருவிகளை படைத்து, ஆணவத்தோட தன்மையை ஒடுக்குகிறான் என்று சொன்னால் எப்படி? செயல்படாத ஆன்மாவின் தன்மையை செயல்பட வைத்து ஒடுக்குகிறான். செயல்பட முடியாதிருந்த ஆன்மாவை செயல்பட வைத்து அந்த ஆணவத்தை அல்லது இதுவரைக்கும் செயல்படாதிருந்த ஒரு நிலையை நிறுத்தி இயக்கப்படுத்துகிறான். இதுதான் கவ்விய மலத்து ஆன்மாவை கருதியே ஒடுக்கி ஆக்கி, மறுபடியும் அந்த ஒடுக்கி ஆக்கி தொடர்ந்து நடக்கிறது. பவ்வம் ஈண்டு அகல பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்று செவ்வையே உயிருள் காண்டல் சிவரூபம் ஆகும் அன்றே. மாணிக்கவாசகர் சொல்ற அந்த இடம் சிவரூப தரிசனம். எது? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன், அது வரைக்கும் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் என்று சொல்லுகிற அது வரைக்கும் என்ன? சிவரூபம். சிவரூபம், ஆமா. அதாவது ஆன்மாவானது இதுவரை எப்படி இருந்தது என்பதையே இப்பொழுதுதான் தெரிந்து கொள்ளுகிறது. ஆமா, இதுக்கு முன்னாடி ஆன்மா எதுல வெளியே வந்தது? கருவிகள் எல்லாம் சடம் என்று நீங்கி வந்தது. அது தன்னுடைய தன்மையை ஒரு தான் அந்த கலை வித்தை அராகம் என்பதிலே தன்னிலைமையில் வந்து நின்றது. கலை வித்தை அராகத்தினுடைய தாக்குதலும் இல்லாமல் தன்னிலையில் வந்து நின்றது. கலை வித்தை அராகம் இவற்றின் தாக்குதல் இல்லாத நிலைதான் ஆன்ம ரூபம் தரிசனம் சுத்தி. ஆன்ம ரூபம் என்பது ஆன்மாவின் அறிவு இதுவரை பிறவி ஞானங்கள் அல்லது மாயை ஞானத்தினுக்கு தாண்டி நான் நிற்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டது. பாவிய இருளை நீங்கி கருவிகளால் பெற்ற ஞானத்தின் வேறாக நின்றது. அந்த சமயத்தில் இப்பொழுது இறைவன் என்கிற ஒரு அனுபவத்தினால் பிறவி ஞானத்தை பெறுகிற விஷயத்திற்கு சற்று முன்பாக அந்த நேரத்தில் அதனுடைய செயலும் தன்னுடைய செயலாக இல்லாமல் அமைகிறது. அதுதான் கலை இல்லாத, கலை தாக்கம் இல்லாத நிலை. கலை தாக்கம் இல்லாத நிலைனா தொடக்க பிறவியில் கொடுத்த அந்த கலையின் இயக்கத்தின் தாக்கம் இல்லாத நிலை. அதற்கு பிறகு அராகத்தால் ஆசைப்பட்ட அந்த தாக்கமும் இல்லாமல் இனி அராகத்தினுடைய விஷயத்தினால் தன்மை கெடுகிற நிலை இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைதான் போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் தோன்றாத நிலையாகிய ஆன்ம சுத்தி. அந்த நிலையில் நிற்கிற ஆன்மாவிற்கு இப்பொழுது பெருமான் என்ற ஒன்று தெரிய வந்ததும் பெருமானாக இருக்கிற பொருள் அனுபவமாகவே எல்லா பொருள்களும் தெரிகின்றன. இங்கே பெருமான் மட்டுமே தெரியவில்லை, ஒவ்வொரு பொருளிலேயும் இருக்கிற வடிவமாகவே அதன் மேலான இறைவனும் அதிலே அழகாக தெரிகிறான். அப்ப எந்த பொருளை பார்த்தாலும் அதனுடைய நோக்கத்தோட தெரியும். இப்போ நீங்க ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா இது என்ன இப்படி அசிங்கமா இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஐயையோ இது அசிங்கம் இல்லை, அந்த பொருளுக்கான நோக்கத்தில் அதை அப்படி பெருமான் படைத்திருக்கிறான் என்பதாக தெரியும் பொழுது அது ஏழில் சரிதானே
அந்த மாதிரி பெருமான் அதை காட்டுகிற தன்மையில் என்ன இருந்தது என்று கேட்டால், எல்லா பொருள்களினுடைய நோக்கமும் என்னுடைய பிறப்பு நோக்கமும் தெரிந்து இதுவரை பெருமான் ஆணவ மலத்தினால் இருந்த என்னை கருதி படைத்து காத்து செய்து வந்ததனாலே எனக்கு பிறவி என்பது நீங்கி அல்லது பிறவி கடல் என்னும் விஷயத்தை நீக்கி என்னை அனுபவத்திற்கு தயாராக்கினான் என்ற ஞானம் தெரிய வந்து பொருள்களை பார்ப்பதுதான் சிவரூபம். இதுதானே? இப்போ இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? நமக்கு சிவரூபத்தில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? சிவரூபத்தில் யாருக்கு இனிமே சந்தேகம் வராது. சரிதானே? அடுத்ததுக்கு போலாமா? சிவ தரிசனத்துக்கு. சரி, சிவரூபத்துக்கும் சிவ தரிசனத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு அதை படிச்சுட்டா நமக்கு தெரியும். அந்த பாட்டை படித்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும் பாருங்க. பறை உயிரில் யான் எனது ஒன்று அற நின்றது அடியாம். நான் அடிக்கடி அடிமுடி அனுபவம் சொல்லவில்லைப்பா, அதுக்கு வருது பாருங்க. பறை உயிரில் யான் எனது ஒன்று அற நின்றது. அதில் முக்கியமான 3 விஷயம் சொல்ற. யான் இல்லை, எனது இல்லை, ஒன்று இல்லை. ஆமாம், சரியா? நின்றது அடியாம் பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றல் அது முகமாம். உரையிறந்த சுகம் அதுவே முடி ஆகும் என்று அங்கு உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையில் நின்று அழுந்தாது அற்புதத்தின் ஆகும் தெரிவு அறிய பரமானந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே. எல்லா பொருள்களிலும் பார்த்ததுல சிவம் அல்லது மேலான பொருளாக பார்த்தது வித்தியாசமா ஒரு சிவம் பறை ஏன் சொல்றார் அப்படின்னா, அந்தந்த பொருள் தன்மையில் இருக்கிற இறைவனுக்கு பெயர் பறை. அப்புறம் அவனுடைய அனுபவம் வரும்பொழுது அவனுக்கு ஒரு பேர் கொடுத்து சிவம்னு சொல்றார். அதான் இருக்கிற வேறுபாடு. ஏன் அந்த பறை சொன்னார் சிவம் சொன்னாருங்கிறது என்ன வேறுபாடுனா, இந்த பொருள்ல சிவம் இருக்கிறது. ஆனா சிவம் இருக்கிறதுன்னு சொன்னா என்ன ஆயிடும்? அந்த பொருள் இருக்கிறது சொன்னதான் ஆகாது. அப்ப அந்த பொருளில் இருக்கிற மேலான பொருள் அவ்வளவுதான். நமக்கு கூட அப்படிதான் மாணிக்கவாசர் சொன்னார், பேரறையன். அங்க அவன் அறதான், நாமளும் அற அவனும் அறதான். அதுல ஒன்றும் பெரிய பாதினா முக்காவாயிடும், அது இல்லை. அவன் பெரியவனாக இருக்கிறான். அதே மாதிரி இங்க இந்த பொருளில் சிவம் என்று சொன்னால் பொருள் விஷயம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக பறை என்று சொன்னார். பறை என்று சொன்னால் அந்த பொருள் தன்மையில் இருக்கிற மேலான பொருள். நீங்க சொன்ன மாதிரி மேலான ஆற்றல் ரெண்டும் வச்சுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சரிதானே? ஆற்றல்னா என்ன குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருளுக்கு கூட ஆற்றல்னா இந்த புத்தகத்துக்கு என்ன ஆற்றல்? அதான் ஆற்றலா, அது பயன்பாடு இருக்கு. அதாங்க இவ்வளவு நாளா தத்துவம் படிச்சீங்கல்ல, இந்த பொருளுக்கு என்ன ஆற்றல்னு தெளிவா சொல்லணும். இப்போ நீங்க சைவ சித்தாந்தத்துல விளக்கு நிறைய புத்தாச்சு. இந்த பொருளுக்கு என்ன ஆற்றல் அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? பார்க்கறது ஆற்றலா? இதுவா? அது வெளிப்படுத்தலாம் நிற்காது. பொருள்ங்கிற பார்க்கப்பட்ட வகையில் இதற்கு ஒரு நிறம் வடிவம் இதெல்லாம் தான் முதல் விஷயம். ஆனா நிறம் வடிவங்கிறது நாம பார்க்கப்பட்ட வகையில் நிறம்லாம் இருக்கு. ஆனா இதோட ஆற்றல்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பொருளுக்கான உண்மைத்தன்மை என்ன? இது ஒரு பேப்பர் தானே, இந்த பேப்பருக்கான ஆற்றல் என்ன? இந்த பேப்பருக்கான ஆற்றல் 50 தான். நிலம் நீர் தீ வலிவான்ல தான் அது போகும். சரிதானே?
இந்த பொருள் தன்மையினுடைய ஆற்றல் என்று சொன்னால் அது மட்டும்தான் குறிப்பிடப்படும். ஆனால் இந்த பொருளிலே இருக்கிற எழுத்து, இந்த பொருளிலே வரப்போகிற அனுபவம், இதையெல்லாம் ஆற்றல் குறிக்குமான்னு கேட்டா, இந்த பொருளாகவே இருக்கிற மேலான பொருள் சொன்னா பொருளுங்கிறதுக்கும் ஆற்றலுங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆற்றல் என்பது இறுதியாக அந்த அந்த சேர்க்கை இல்லாத நிலையில் நாம் பார்ப்பது. ஆனால் இதை நாம ஒரு சேர்க்கையாகத்தான் பார்க்கிறோம். இந்த சேர்க்கையாக பார்க்கிற பொழுது தனி ஆற்றலை சொல்ல முடியாது. எனவே பொருள் என்பதாக சொன்னால் அதிலே நாம் குறையில்லாமல் அனுபவிக்கிறோம் என்று பொருள். சரிதானே? அதில் ஒன்றும் வேறுபாடு இல்லையா? பொருள் என்று சொல்லுவதற்கும் ஆற்றல் என்று சொல்லுவதற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், பயன்பாடு என்ற ஒன்று வரும் பொழுது இதன் மூலமாக விளக்கம் பெறுகிறோம். அது விளக்கி நிற்கிறதுன்னு எப்ப சொல்லுவீங்க நீங்க? அந்த பொருளா இருந்தாதான் சொல்ல முடியும். வெறும் ஆற்றலை சொன்னீங்கன்னாக்கா அது பிரிஞ்சிடும், 50 ஆற்றலா போயிடும். பொருளாக இருந்தால் இந்த சிவஞான போதம் என்னை விளக்குகிறது, எனக்கு விளக்கி நிற்கிறது அப்படிங்கிறது அதோட ஆற்றல் கிடையாது. அந்த ஒரு விஷயத்திலேயே அது நிறைவு பெறல. அந்த பொருள் வடிவமாக அது உணரப்படுகிற பொழுது கொஞ்சம் கூட அதிலே எதையும் நீங்காத ஒரு விஷயமாக பெற்றால்தான் அது எனக்கு அந்த பொருளை பற்றிய முழுமையான விஷயமாக தொடர்ந்து குறிப்பிடப்படும். அதனாலதான் வடிவுகளும் சொன்னார் அவர் இன்னும் கவனமா. அவர் வடிவம்னா அவர் எதுக்கு சொல்றாருன்னா, இந்த ஒரே பொருள்ல இது புத்தகங்கிற வடிவம் உங்களுக்கு சதுரமா அல்லது நீளமா பார்க்கறது இல்லை. அதுல இருக்கின்ற ஒவ்வொன்றையும் சொல்றதுதான் வடிவுகள்னு பேர். எவ்வடிவும் அப்படின்னு சொன்னா வெறும் வடிவம் இல்லாது எவ்வடிவும், இதுக்குள்ள இருக்கிற எழுத்து ஒரு வடிவம், இதுக்குள்ள இருக்கிற ஒரு அமைப்பும் ஒரு வடிவம். அதனால அத வெறும் பொருள் அப்படின்னு சொல்லாம அதுக்கு மேலேயும் அவர் அதை சொல்றார். என்ன விஷயம் அப்படின்னா, அதுதான் நான் உங்களுக்கு தொடக்க நாள்லயே சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு புத்தகம் என்கிற தாள் உருவாக்கப்படுகிறதுனா அந்த அணுக்கள் தோறும், எழுத்து இருக்கிறதுனா அந்த அணுக்கள் தோறும், இது எல்லாமாகவும் கலந்திருக்கிற இறைவனுக்கு பெயர்தான் அந்த பொருளேயான வடிவம். அந்த பொருளேயான வடிவம் தான் சிவம். அது சிவம் என்ற பெயரால் சொல்லக்கூடாது. ஏனென்றால் பொருள் உரிமையை மறுத்ததாக ஆகிவிடும். பொருள் உரிமையை மறுக்காமல் பொருளாகவே இருக்கிற சிவத்திற்கு பெயர் பறை. இந்த பறைதான் அந்த பொருளை வாழ வைக்கிற ஒன்று. அது எந்த இடத்தில் ஒரு ஓட்டை இருந்தாலும் அதற்கும் இறைவன் அந்த பொருளுக்கான பயன்பாட்டு ஞானமாக வைத்து அதிலே இல்லாமல் செய்கிறான். இதுதான் திருமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது சொன்ன வரலாறு. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொன்னது எப்படி என்றால், அந்த வடிவமாகவும் நான் இருக்கிறேன், நீ கரையான் என்பதற்காக அதை நினைத்து வருத்தப்படாதே என்பதாக அவன் சொன்ன வரலாறு உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால், இப்படி நீங்கள் பொருள்களை எல்லாம், அதாவது பறை என்கிற சிவம் என்ற பொருளினுடைய கலப்புதான். ஆனால் சிவம் என்றே சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்றால், இந்த பொருள் சடம், இதிலே சிவம் சிவமாகவே இருக்காது. எனவே அதற்கு பெயர் பறை. அதை ஆற்றல் என்று சொல்லுவதில் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் இந்த ஆதிசக்தி பராசக்தின்னு போறீங்களா, அதுதான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? புரிஞ்சுதா? பறைனா மேலான, பரம் அப்படின்னாலே மேலான ஒன்று, அவ்வளவுதான். மேலான ஒன்றுனாலே என்ன? அதுல மேலான ஒன்றுனா
பொருள் தகுதியை குறைவுபடுத்திய ஒன்று கிடையாது. பொருள் தகுதியின் முழுமையில் இல்லாத ஒரு தன்மையை, அல்லது பொருளானது இது மரக்கூழாக இருந்தது புத்தகமாக ஆனது. எல்லா மரக்கூழும் இந்த சிவஞான போதமாக ஆகாது. பல மரக்கூழ் நாவலா போயிருக்கு. அப்ப இந்த பொருளுக்கு அதை விட ஒரு உயர்ந்த தன்மை உண்டு. அந்த புத்தகத்திற்கு மரத்தை விட ஒரு உயர்ந்த தன்மை உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொன்றிலேயும் இருக்கிற உயர்ந்த தன்மையாக ஆக்கி இதை அனுபவத்திற்கு ஆக்குவதற்கு தயாராக நின்ற பொருள் மேலான பொருளாதான் பறை. சரிதானே? சரி, இப்போ இந்த பொருள் என்பதாக நீங்கள் பார்ப்பது என்பது சிவத்தை பார்ப்பது தான். ஆனா அங்கே இந்த பொருளும் நானும் சிவமாகவே மாறிவிடவில்லை. அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சிவரூபத்தை நாம சொல்றது. ஏன் அப்படி நாம தெளிவா சொல்றோம்னா, நாம இதுவாகவே ஆகிவிட்டோம் என்று ஒரே பொருளாக சொல்லலாமா? அந்த ஒரே பொருளாக நாம் சொன்னால் அது அத்வைதமாக அல்லது சங்கர அத்வைதமாக மாறிவிடும். அந்த கவனத்துல தான் நான் அந்த தொடர்ந்து அந்த ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டு இதுவா அதுக்கு அவர் என்ன சொல்ல பயன்படுத்துறார் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாம் அதை அமைத்துக் கொள்ளுகிறோம். அதான் அதில் இருக்கிற வேறுபாடு. இதுல சிவ தரிசனத்துக்கும் சிவரூபத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், எல்லா பொருள்களினுடைய வடிவமாகவும் இறைவன் பார்க்கப்படுகிற காலம் எந்த காலம் என்றால், நான் மாயை என்ற ஒரு பொருளினுடைய சேர்க்கை இல்லாமல் அதே சமயத்தில் சேர்ந்திருக்கிறேன். எப்படி? சுத்தமாயை. சுத்தமாயை தான் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு அது அசுத்தமாயிலே இந்த உடம்பு இப்ப உடம்பு பயன்படுது இல்ல, அசுத்தமாயி. சரி, வித்யா தத்துவம் எதுக்கு? 36 தத்துவம் பட்டியல். வித்யா தத்துவம் எதுக்கு? வித்யா தத்துவம் எந்த அசுத்தமாயையில் உடம்பு சேருவதற்கான ஒரு தயாரிப்பு. அசுத்தமாயையில் உடம்பை சேர்க்க வேண்டும் என்றால் ஆன்மாவிற்கு 5 பசைகளை தடவுகிறான். அந்த பசை தான் காலம், நியதி, கலை, வித்தை, அறாகும். இந்த பக்கம் இவனுக்கும் பசை பூசிக்கொள்ளுகிறான் ஆன்மாவோடு சேருவதற்கு. அதுதான் பேரு சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அது பூசப்படுகிற பசை இல்லை. அவனே ஒரு சுருங்கிய கடலை விரிவது போல விரிகிறான். சுருங்கிய கடலை தண்ணீரை ஏற்றுக்கொண்டு முளைப்பதற்கு விரிவது போல விருத்தி காரியமாக சுத்தமாயிலே சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்ற ஒரு 5 விஷயங்களாக ஆக்கி அதிலே இருந்து ஆன்மாவை இயக்குவதற்கு அவன் அசுத்தமாயை ஆன்மாவோடு சேருவதற்கு கொஞ்சம் இறங்கி வருகிறான். சரிதானே? இந்த விஷயம் என்பது வேறு. படைப்பு தத்துவத்திற்காக நவந்தர் பேதமாக வந்த விஷயம் வேறு. முடிஞ்சதா? இந்த வேறுபாட்டோடையோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வந்தா அந்தந்த பொருள் தன்மையில் அதை நாம் சிவமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் மாயை என்கிற 36 கருவிகளின் அனுபவமானது சடம் என்று தெரிந்து கொண்டு அதிலே இருந்து நீங்குவது சுத்தி என்பதாக விலகி இருக்கிறேன். விலகி இருக்கிற காலத்தில் நான் யார், எப்படிப்பட்டவன் என்ற விஷயம் எனக்கு தெரிந்தது. எனக்கு தெரிந்த பிறகு நான் தெரிந்த உடனே அல்லது நான் இப்படிப்பட்டவன் என்பதாக நின்ற ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு அல்லது ஒரு சில அதாவது என்னது ஒரு அனுபவத்திற்கு பிறகு இது மாதிரி எல்லாம் இருக்கிறது என்பதாகிய ஒரு விஷயம் இருக்கிறது. எது என்று கேட்டால், நான் இப்பொழுது சேர்ந்திருக்கிற கருவியே சிவம் சேர்ந்திருக்கிற ஒரு கருவிதான் என்பதாக தெரிய வருகிறது. ஆனால் என்ன இல்லைப்பா, அதோட சேர்ந்து அனுபவிக்கிற விஷயம் இல்லை. அதோட சேர்ந்து அனுபவிக்கிற விஷயத்துக்கு பேர் என்ன? சிவ தரிசனம். அடுத்த விஷயம் அங்கதான் நான் என்ற ஒன்று இல்லாத நிலை. அதுக்கப்புறம் பொருள் வேறு ஒன்று இன்றி என்ன பண்ண போறேன்?
இப்போ நான் எந்த மாதிரியான தெரிவறிய பரமானந்தத்தில் சேர்தல் அப்படின்னு ஒரு விஷயமா ஏறக்குறைய ஆன்மாவின் அனுபவம் என்பதை இங்க கொண்டு நிறுத்திடுவார். இப்போ நீங்க இந்த சிவ யோகம் சிவபோகம்ங்கிறதுல இன்னும் உங்களோட செயல்பாடு வரும். இங்க என்ன அப்படின்னா சிவரூபம் என்பதை தெரிந்து கொண்ட உடனே சிவானந்தம் என்பதுதான் இந்த சிவ தரிசனங்கிற மாதிரியே நமக்கு வருது. இதுக்கு பிறகு வர்றது அதுக்கப்புறமா நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன மாதிரியான செயல்கள் எப்படி எப்படி மோதி அல்லது எப்படி எப்படி நான் அதிலே தெளிவாக நிற்கிறேன் என்பது அதுக்கு பிறகு. இந்த சிவ தரிசனம் என்பதே சிவானந்தம் என்ற நிலையை தருகிற ஒரு இடம் என்பது போல நமக்கு இதை அமைக்கிறார். சரிதானே? இதுல யான் எனது ஒன்று அற நின்றது அடி பறை உயிரில் யான் எனது என்று ஒன்று அற நின்றது அடி. ஏன் பறை உயிர்னு சொல்றாருங்க? இங்கேயும் பாருங்க அந்த விஷயத்தை பயன்படுத்துறாரு. உடனே என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா பறையானது உயிரில்னு நாம் எழுதுவோம். அதானே? மேலான உயிரும் போடக்கூடாது. முன்ன என்ன பண்ணோம்? எவ்வடிவுகளும் தான் ஆம் எழில் பறை வடிவுன்னு போட்டோம்ல, பார்த்தோம்ல. அதே மாதிரி உயிருக்கு பறை உயிர்னு சொல்றார். இந்த இடத்துல பறையினால்னு சொல்லக்கூடாது. எப்படி இந்த பொருளில் இறைவனை நாம் பறை என்று சொன்னோமோ அதே பொருளில் தான் என்ற ஒன்றை விளங்க வைக்காமல் இந்த பொருளாகவே இருக்கிற இறைவனுக்கு பெயர் பறை. அப்படி சொன்னா இது தொடர்ந்து நமக்கு பொருள் அந்த வேறுபாடு இல்லாமல் போகிறது. இப்ப ஏதாவது அதில் சிக்கல் உண்டா உங்களுக்கு? பறை உயிர் அப்படின்னா என்ன? மேலான உயிர்னு சொல்லலாம். ஆனா மேலான உயிர் என்றால் என்ன? இதையோடு சேர்ந்து இருக்கும்போது உயிரும் சிவரூபமா பார்க்கிற உயிர் தான். இந்த முன்னாடி மாயையெல்லாம் பார்த்தோம்ல, மாயை சடம் என்றால் நீங்க இதெல்லாம் பார்த்துட்டல. அதுல ஒரு சிவம் சக்தி சதா சிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை ஒரு 5 இருக்குல்ல, அது மாயையிலேயே தனக்காக இறைவன் திருப்திப்பட்டு கொள்வது ஆன்மாவை சேர்வதற்கு. ஏன்னா அத்துவித உறவுக்கு அது தேவை. நான் பார்த்தேன். மாயை என்பது நம்முடைய உயிரோடு சேர முடியாத ஒன்று. ஏன்னா அது சடம், நாம சித்து. ஆனால் நம்மை சேர வேண்டிய ஒரு காரணம் இல்லாமலே சேர்ந்திருக்கிற தலைமை உடையது ஆணவம். ஏன்னா அதுவும் சடம், ஆணவம், சித்து. ஆனால் இந்த வெளி எனக்கு அயலாக இருக்கிற பொருளை சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு 3வது பொருள் தன்மை தேவை. அப்ப எனக்கு 3வது பொருள் தன்மை வித்யா தத்துவம், இறைவனுக்கு உரிய விஷயம் சிவ தத்துவம். அப்படித்தான் அதற்கு பிறகுதான் 24 கருவிகள் நமக்கு சேருகின்றன. இந்த சேர்க்கை பிரிப்பு இல்லாத சேர்க்கை போல தெரிகிறது. சரிதானே? அடுத்தது இந்த சிவம் சக்தி சதாசிவம் மாதிரியே இதுல இந்த மாயையில் சிவம்னே பேர் இருக்குது அதுக்கு. ஆனா கண்ணுங்கிற மாயையில சிவம்ங்கிற பேர் இருக்கா? அல்லது வாயிங்கிற மாயையில சிவம்ங்கிற பேர் இருக்கா? இல்ல. அதுக்கு என்ன பேரு? அதான் பறை. இவ்வளவு நேரமா சொன்னது அதான். நேயம்ங்கிறது அந்த செயல். அதுவா நியாயம்? நியாயம் நியாயம் ஞாதா ஞாதுரு. நியாயம்னா ஞானம். இதுக்கு வராது. அது நே போட்டீங்கன்னா தான் இதற்கான மூல எண்ணம் கருணை. இது அது சிவபிரகாசில் வர்றதுன்னு நீங்க சொல்றீங்க. அது இல்லை. அதுக்கு அந்த காண்பான் காட்சி அறிவு அந்த 3 அது இதுல வரல. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப நான் என்ன சொன்னேன்? பறை. இப்ப கண்ணு பறை அப்படின்னு நீங்க ஒத்துக்கினாதான் இது நான் சொன்னது சரின்னு ஆகும். அதெல்லாம் கிடையாது. சிவன்னு சொல்லக்கூடாது. விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பொருளும் இப்ப நீங்க தெளிவா அந்த உதாரணத்துக்கு வந்துட்டீங்கன்னா இப்ப
காஃபி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், காஃபி டேஸ்ட்டாக இருக்குதுன்னா எப்படி இருக்குது? இவங்க கடையை விட்டுரு. நீங்கள் டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் கடைசியாக டீ சாப்பிட்டேன்னு நீங்கள் வந்து எப்போ சொல்லுவீங்க? நான் டீ சாப்பிட்டேன்னு எப்போ சொல்லுவீங்க? அந்த தேயிலையோட சுவை மிஞ்சி இருந்தால் தான் டீ. ஆனால் பெரும்பாலும் டீ எப்படி இருக்குது? சக்கரை தண்ணியாக இருக்குது. அந்த மாதிரி நான் எந்த பொருள் இதிலே மிஞ்சிய பொருள்னு கேட்டால் சிவம். ஆனால் அந்த சிவத்துக்கு பெயர் பறை. இப்போ நான் அதை வந்து முழுசாக கலக்க வச்சு பாருங்கன்ற நான் சக்கரை வந்து ஒரு முனையில் இல்லாது டீயிலேருந்து எல்லாத்து வரைக்கும் கலக்கிற மாதிரி புத்தகத்துக்குள்ளேயே எழுத்தா மட்டும் இறைவன் இல்லை, இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு கூறுலையும் இருக்கிறான். புரியுதா? அதே எழுத்தினுடைய ஒவ்வொரு மையில ஒவ்வொரு துளியிலையும் இருக்கிறான்னு வச்சுக்கிட்டா அந்த அதுதான் அன்னைக்கு கேட்டாங்கல்ல, உப்பும் தண்ணியும் கலந்தது போல அந்த கலப்பு முழுமைக்கு. ஆனால் அதை பிரிக்கலாம். அந்த உதாரணம் எதுக்கு பயன்படுத்துகிற உதாரணம்னா கலப்பு முழுமைக்கு. தண்ணியில் பாலை கலக்கிறோன்னு வச்சுங்களேன், அது கூட நம்ம முழுமைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த அணுவோட இந்த அணு சேராது, பாலோட தண்ணி சேராது, பிரிக்கலாம்னு தானே சொல்கிறோம். நாம் அந்த அண்ணன் போய்ட்டு ஆவின் பாலகத்துக்கு போனீங்கன்னா ஒரு டீப் வச்சுருப்பான், அதை உள்ளே விட்டால் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பிரிஞ்சிடும். தெரியாதா? அதுதான் அவன் டெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி உப்புல இருக்கிறதையும் நம்ம தானாகவே பிரிஞ்சு போயிடும், அது கொஞ்சம் சூடு ஏற்றினா. அதனால் அது கலக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் பொருத்தமான ஓமை கிடையாது. இருந்தாலும் நமக்கு விளங்கிக்கிறதுக்கு மட்டும்தான் இது பயன்படும். எந்த ஒன்றில் அந்த பொருளாகவே கலக்கிறதோ அதுக்கு பெயர் பறை. அந்த கலப்புக்கு உதாரணம் நம்மால எப்போ சொல்லலாம்? செயல்பட தொடங்கி இல்லை, அதுவும் அனுபவத்தில் எப்படி சொல்லுங்க? நல்லா இப்போ குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் போய் மிளகாத்தூள் போட்டு புளி இங்கே நிறைய யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை புளித்தூள், மிளகாத்தூள், புளி இதெல்லாம் கொதிக்க வச்சிங்கன்னா எப்போ குழம்பாகும்? கொஞ்சம் கெட்டியாக வந்தால் நீங்கள் கட்டியாக வந்தால் கொஞ்சம் தண்ணியை கம்மியாக பண்ணாலே கட்டியாக வந்துருமே. சுண்டைக்காயவா? சுண்டை காய்ச்சினமா? அதான் சில குழம்பு பார்த்தீங்கன்னா அது கூட உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். சரியா? அப்போ மிளகாயும் புளியும் உப்பும் சரியா கலந்து கொதிச்சா அந்த குழம்புக்கு புதுசா வாசனை வரும். அதுதான் சுவையுடையது. சரிதானே? அது என்ன சுவை இல்லை? உப்பு சுவையும் கிடையாது, மிளகா சுவையும் கிடையாது, புளி சுவையும் கிடையாது. ஆனா குழம்பு, இந்த குழம்புல அது மூணும் கலந்ததுன்னு எங்க கலந்ததுன்னு சொல்ல முடியுமா? அது அதை செஞ்சது யாரு? இப்ப தத்துவம் படிச்சீங்களா? இதை செஞ்சது யாரு? சுட்டு ஒன்று வைக்கும், சுட்டு தான், நெருப்பு தான் இதெல்லாம் ஒன்னாக்குச்சுல. அந்த மாதிரி சிவம் என்கிற சூடு எல்லாவற்றிலேயும் ஒன்றாக கலந்திருக்கிறது. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு பறை. இது கண்ணொலி மட்டும் இல்லை, கண்ணு மட்டும் இல்லை, தலை மட்டும் இல்லை, காது மட்டும் இல்லை, எல்லாமாகவும் அந்தந்த பார்ட்ஸா இருக்கிற இறைவன், அவனுக்கு பேர் பறை. அதே மாதிரி ஆன்மாவிலும் இருக்கிறான், அவனுக்கு பேர் பறை உயிர். அதுதான் மாணிக்க வாசகர் பேரறைன்னார், வேற ஒன்றும் இல்லை. இந்த பறை உயிர் இங்கே வந்து சிவம் தான் அது இதுதான் அதுன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அந்தந்த பொருளை அந்தந்த பொருளாக வாழ வைக்கிற உயர்ந்த ஒன்று, அவ்வளோதான் அதுக்கு பேர். அதுக்கு பேர் தான் பறை உயிர், பறை கண்ணு, பறை காது, பறை மூக்கு, இப்படி பார்த்துக்கணும். அது இப்போ இருக்கிறதுக்கு பேர் தான் சிவரூபம். முடிஞ்சு போச்சா? இப்போ பறை உயிரில் எது இல்லை? யான் எனது ஒன்று அற நின்றது அடி. யான் எனது ஒன்று அற. இது ஏன் இப்போ வந்து இந்த ஒன்று அறங்கிறதுக்கு என்ன விளக்கம் எழுதலாம்? ரெண்டா இருக்கிறதுன்னு எழுதுனா என்ன ஆயிடும்? ஓ, அப்படி சொல்றீங்களா? ஒன்று அறங்கிறதுக்குன்னா என்னன்னா, யான் என்றும் எனது என்றும் அதே சமயத்தில் ஆணவம் ஒன்று என்பதாக இருந்து கொண்டிருக்கிறது இல்ல, அந்த தன்மையும் இல்லாத நிலை. இந்த ஒன்று அறங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு இல்லாதுன்னு இருக்கும். ஆனா ஒன்று இல்லாதுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுன்னு அர்த்தம் இல்ல. அப்ப ரெண்டுன்னு மறுபடியும் நீங்க அங்க போறீங்க.
ஒன்று அரை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இல்லைன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு ஒண்ணு இல்லாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஆகி போகுது இல்ல, ரெண்டு ஆகி போகுது இல்ல. அது இதுக்கு சொல்றேன் நான். இந்த ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி அர்த்தம் இருக்குதுன்றதுக்காக சொன்னேன். இப்போ கூட நம்ம என்ன பண்ணோம், வேடிக்கையில் அது ஒரு தத்துவம். என்ன தத்துவம்னா, இருப்பு இருப்பு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த 100 ரூபாய் நோட்டு இருக்குல்ல, 100 ரூபாய் நோட்டு உங்கள் கையில் கொடுத்தா ஒரு நாளைக்கு பத்திரமா வச்சுருப்பீங்க. அதே 1 ரூபாயா கையில் கொடுத்தா அல்லது 10 ரூபாயா கையில் கொடுத்தா அது காணாமல் போயிடும் சீக்கிரம். 100 ரூபாயா இருந்த நேரம் அளவுக்கு இந்த 10 ரூபாயா இருக்கிறது இருக்காது. ஆனால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொருள் தன்மை அந்த மாதிரி விஷயமா இருக்கும் பொழுது அது அந்த வலிமை குறைவு, இருப்பு வலிமை குறைவு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இறைவன் என்ற ஒன்று, ஆன்மா என்ற ஒன்று, இந்த விஷயத்தில் இது இரண்டும் ஒன்று என்பது இல்லாமல் போகிறது அப்படின்னு சொன்னால் 2000 அர்த்தம். அதுவும் இங்கே இல்லை. இந்த ஒன்று அறை என்பதை என்ன பண்ணிட்டாருன்னா, எங்கே கொண்டாந்து போட்டார்? இதை ஆணவத்தின் பக்கத்தில் போட்டதுனால இந்த மாதிரி ஆராய்ச்சியே அதுக்கு வரக்கூடாது. எல்லாரும் ஒன்றுன்னு போன உடனே மறுபடியும் கடவுளுக்கு போய் நின்றுடுவாங்க. அந்த ஞாபகம் ஒன்றுன்னு போட்டாலே நமக்கு கடவுள் தான் ஞாபகம் வரும். ஆனால் இங்கே அது இல்லை. யான் எனது ஒன்று அறை, சரிதானே? யான் இன்னும் கேட்ட யான் எனது என்று ஒன்று அறனும் போடல அவரு. யான் எனது என்று ஒரு 2 விஷயமும் முதல்ல போயிடும். அப்புறம் இருக்கிறது ஒன்று தானே, எது? ஆணவம். அதுவும் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்காது. ஒன்று என்று இருப்பதாக அது இருக்காது. ஏன்னா இந்த இறைவன், ஆன்மா எல்லாம் இப்போ நாம ஒரே அனுபவத்தில் கொண்டு போக போறோம். கொண்டு போகும்போது ஆணவம் என்பது அது ஒன்று என்பது போல தன்னை விளங்க வைத்துக் கொண்டிருக்குமா என்று கேட்டால் இல்லை. அதுவும் அது தன்னை விளங்க வைத்துக் கொண்டிருக்க கூடாது. அதுக்கும் நம்ம பறை ஆணவன் பேர் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அது தன்னை விளங்க வைத்துக் கொள்ளுகிற ஒன்றாகவும் இருக்காது. அப்ப யான் எனது இதுவரைக்கும் சொன்ன விஷயமும் இல்லை. அது தன்னை விளங்க மறைப்பு ஆற்றலாகிய நான் ஒருவன் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அது தன்னை காட்டி கொண்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப பறை உயிர் அனுபவமும் பறை கருவி அனுபவமும் சேர்ந்தா இதுக்கு நடுவில் இதுக்கு பேர் என்ன? அதுவும் மறைப்பு என்பது இல்லாமல் இதுல இணைந்து விடுகிறதுன்னு அர்த்தம். பொருள் இல்லாம போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை. சரின்னா ஒன்று என்பதாக சொல்லிக் கொள்ளுகிற நிலையில்லாத ஒரு தன்மையில். இப்ப படிச்சு பாருங்க, இப்ப எப்படி வருது பாருங்க. பறை உயிரில் யான் எனது ஒன்று அற நின்றது அடி. இப்ப இதுதான் ஆதார ஞானம். அடிக்கடி நாம ஆதார ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. தேநீர் ரெடி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு சரி நம்ம அப்படியே நேரம் வந்துருச்சு. அப்புறம் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம தேநீர் சாப்பிட்டு வந்து மீதியை பார்ப்போம்.